ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல்ல 32வது மேட்ச்சு குஜராத்துக்கும் டெல்லிக்கும் இடையே நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30க்கு நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு பேட்டிங் பிச்சு ஆவரேஜ் ஸ்கோரு 185 பதிவாயிருக்கு. இந்த மேட்சுக்கான ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதே போல் இந்த மேட்ச்சுக்கு 2 முக்கியமான கீ பிளேயர்ஸ் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, எல்லாம் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் டெல்லி கேபிட்டல்ஸோட கலீல் அகமதோட 50வது மேட்சுங்க. ஐபிஎல்ல 50வது மேட்ச்சு. அதே போல் குஜராத்துக்கு எதிராக விளையாடக்கூடிய எல்லா மேட்ச்லையுமே மோஸ்ட்லி 1 or 2 விக்கெட்ஸ் கம்பல்சரி எடுக்கிறாரு. இந்த மேட்ச்க்கு ட்ரீம் டீம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கலீல் அகமதை பவுலிங்கில் கட்டாயம் பிக் பண்ணிக்கோங்க. பவர் பிளேலே பவுல் பண்ணுவார் இனிஷியலாக. ஸோ கண்டிப்பாக பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பிளேயர் லாஸ்ட் மேட்ச்சில் மேத்யூ வேடி கொண்டு வந்தாங்க. இவர் வந்துங்க ஏப்ரல் மாதம் 17 இந்த நாள் முதல்ல ஐபிஎல்ல மேத்யூ வேடி வந்து ஃபஸ்ட்டு விளையாடக்கூடிய நாள். ஸோ மேத்யூ வேடி வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும் இன்னைக்கு. இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலிய பிளேயரை நல்லா மேபி டாப் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆனால் கூட நின்று விளையாடிட்டு போவார். அந்தளவுக்கு கெப்பாசிட்டியான பிளேயர் தான். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நான் எப்பவும் ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயரை ட்ராப் பண்ணுறதுலாம் யோசிக்க மாட்டேன். நீங்கள் ட்ராப் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு ட்ராப் பண்ணி விளையாடுங்க. 1 or 2 பிளேயர்ஸ் ஒரே ஒரு டீமு இல்லை 2 டீம் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ராப் பண்ணாமல் விளையாடி பாருங்க. அப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லைனா போட்ட அமௌண்ட்டு லாஸ் பண்ணிடுவீங்க. லேடர் போர்டில் லெஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. வாங்க ஹை பர்சன்டேஜில் யார் இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 2 டீம்லையுமே டாப் 3 பிக் பண்ணுறப்ப இந்த 6 பிளேயர் வராங்க. ஸோ இந்த 6 பேரில் யார் மேலாம் கை வைக்கலான்னு நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி இந்த மேட்ச்சுக்கு சாய் சுதர்சன் வந்து எடுக்க வேணாம். கண்டினியூவாக வந்து 6 மேட்ச் ட்ரீம் டீம் வந்துட்டார். ஸோ கலீல் அகமது பாலில் சாய் சுதர்சன் அவுட் ஆகலாம், பேட்டில் கூட இருக்குது. வேணும்னா வந்து இவரை ட்ராப் பண்ணி பாருங்கள். இவரோட ஏன் ட்ராப் பண்ணுறேன்னா கண்டினியூவாக 6 மேட்ச் ட்ரீம் டீம் வந்துட்டார். 7வது மேட்ச் வரமாட்டார். இந்த மாதிரி நிறைய மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேண்டசி டாபிக்ஸ்னு பார்க்குறப்ப சுப்மன் கில் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் மேலே யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே கை வச்சு பாருங்கள். இல்லைனா 2 பேருமே நீங்கள் ட்ரீம் டீமில் கொண்டு போகிறதான் கொண்டு போங்க. வென்யூ லீடர் வந்து சுப்மன் கில் தான். இந்த பர்டிகுலர் பிச்சில் மட்டுமே சுப்மன் கில் நல்லா 14 மேட்சுக்குங்க 696 ரன் அடிச்சிருக்காரு. இந்த ஒரு கிரவுண்டில் மட்டுமே. வென்யூ லீடரே அவர் தான். வேணும்னா வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு போகிறது ரிஸ்க்காக இருக்கும். ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா அதில் ஒரு டீமில் ட்ராப் பண்ணி பாருங்கள். வேணும்னா நானும் ட்ராப் பண்ணி பார்ப்போம். 6 டீம் 7 டீம் ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் ஒரு டீம் 2 டீம் தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி சேஃபாகவே ட்ரை பண்ணுங்கள். அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து குஜராத்துக்கு எதிராக நல்லா விளையாடிருக்காரு. ஸோ அதனால் ஃபேண்டசி டாப் பிக்ஸாக இருக்காரு. வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த பிளேயரு வாரரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக 3 மேட்ச்சு ட்ரீம் டீம் வரல. மேபி இந்த மேட்ச் வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு. லாஸ்ட் மேட்ச் கூட அவர் நல்ல டச்சில் தான் இருந்தார். க்ளவுவில் அடிப்பட்டதுனால இன்ஜுரியில் போயிட்டு உட்காந்தாரு. இந்த மேட்ச் வந்து பிளேயிங் லெவல் இருந்தால் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்க்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த 6 பிளேயரில் 6மே வந்து கொண்டு போக வேண்டாம், அது வேஸ்ட்டு. கண்டிப்பாக 2 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்துப்பாங்க. 4 பேட்டர்னில் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்டே மேட்ச்சில் 4 பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன் சேஃபாக. ஆனால் அதுலேயும் 2 பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு 2 தான் வந்து கிளிக் ஆச்சு. இந்த மேட்ச்சு கண்டிப்பாக 4 இதே பேட்டர்னில் போனால் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 2 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்துகிட்டு 4 பிளேயர் அப்படியே கொண்டு போங்க. அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ட்ரீம் டீம் வரலாம், அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வந்துடுறாரு. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. 31 ரன் அடித்தா போதும். இவருடைய ஓவரால் ஐபிஎல்ல 1500 வந்து ரீச் பண்ணுவார். பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குதுங்க அக்சர் பட்டேலுக்கு. ஸோ 2 பிளேயர் மொத்தம் இந்த 6 பேரில் 2 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாடுங்க. 4 பேர் கொண்டு போங்க. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீ பிளேயராக இருப்பார் இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா இவர் வந்துங்க இந்த சீசனில் மேன் ஆஃப் த மேட்ச் இன்னும் வரல. ஒரு முறை கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக வரல. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. வேணும்னா பவுலிங்கில் ஜிடி பக்கம் ரஷீத் கானை கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரஷீத் கானுடைய ஐபிஎல்ல ஓவராலாக 143 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி இந்த மேட்ச்சுக்கு ஒரு 3 விக்கெட் கிடைச்சா கேப்டனாக கூட வரலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனில் ரஷீத் கானை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 பிளேயரில் ஒரு 2 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸ் லோவாக வரக்கூடிய பிளேயர் இவங்க தான். இந்த 6 பிளேயரில் டாப் ஆர்டரில் வரக்கூடிய மனோகர் வந்து வேணால் வச்சு பாருங்கள். 4 4 அடித்து அவருடைய ஓவரால் T20ஸில் வந்து 54 வந்து ரீச் பண்ணுவார். வேணும்னா மனோகரை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சாய் ஹோப்பு. டெல்லியோட டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆகுதுன்னா இவர் வந்து வேணும்னா ஒரு கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா இவர் வந்து ஒரு 80 ரன் பக்கம் அடித்தா
6 ரன் சம்திங் வந்து ரீச் பண்ணுவார். அதனால வேணும்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் சாயோ ட்ரை பண்ணுறது. அடுத்த பிளேயர் யாருன்னா ஸ்பென்சர் ஜான்சன். இவருடைய ரெக்கார்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப ஓவராலாக 42 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான். இந்த சீசனில் இவருக்கு வந்து ரிதம் கிடைக்கல. மேபி வேணும்னா இவரான உள்ளூர் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கட்டாயம் எடுத்துருவார் மேட்ச்சுக்கு. வேணும்னா இவரை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பவுலர் தான். டெல்லி பக்கம் இந்த 2 பவுலர் கம்பேர் பண்ணுறப்ப இசாந்த் சர்மா வந்து எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுவார். மோஸ்ட்லி இவருடைய ஓவரில் ரன் அதிகமாக போகாது. வேணும்னா இசாந்த் சர்மாவை வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் பிளேயர் பேட்டில் பார்க்கலாம். அடுத்து சுப்மன் கில்லோட கலீல் அகமது. இந்த 2 பேரில் கலீல் அகமது சுப்மன் கில்லை 3 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த மேட்ச்க்கான கீ பேட்டிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உமேஷ் யாதவ். ஆப்போசிட்டில் உமேஷ் யாதவ் வந்து வார்னரை அதே போல் 3 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. பிளேயர் பேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரஷீத் கானுடைய பால்லையும் ரிஷப் பண்ட் வந்து திரும்ப திரும்ப அவுட் ஆகிருக்காரு. ஸோ இந்த பேட்டில் வந்து இருக்கும் மோஸ்ட்லி. இதுதான் முக்கியமான கீ பேட்டிலாக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த 2 டீமும் பிளேயர் பேட்டில்னு வரப்போ அதிகமாக யாருக்கெல்லாம் விக்கெட் விழுந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியெலாம் செக் பண்ணி பார்க்குறப்ப மோஹித் சர்மா வந்து ஒரு டைம் 3 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. கலீல் அகமது வந்து மேட்ச்சுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் கட்டாயம் எடுத்துடுறாரு. 100 அகமதுக்கு விழுந்திருக்கு, ரஷீத் கானுக்கு விழுந்திருக்கு. அடுத்தது ஆப்போசிட்டாக பார்க்குறப்ப ரிஷப் பண்ட் வந்து நின்று மேட்ச் வந்து விளையாடி கொடுத்துருக்காரு. அதே போல் சுப்மன் கில் விளையாடிருக்காரு. டேவிட் வார்னர், அப்புறம் பிருத்திவி ஷா, இந்த மனோகர், சாய் சுதர்சன் இவங்க எல்லாமே வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஒரு டீமில் வராங்க, ஒரு டீமில் வரதில்ல, இந்த மாதிரி தான். ஸோ பிளேயரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒப்பீனியனில் வந்து எப்பயுமே டீம் எடுங்க, அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஃபேண்டசி டாப் 11 இருக்கக்கூடிய இந்த 11 பிளேயரில் நான் யார் யாரே ஒரு டீம் கிரியேட் பண்ணால் கொண்டுட்டு போவேன்னா மோஹித் சர்மா வச்சு பார்ப்பேன். ரஷீத் கான், கலீல் அகமது, அக்சர் பட்டேல், சாய் சுதர்சன் வேணாம், ரிஷப் பண்ட்டும் வேணாம். ரிஷப் பண்ட் பதிலாக இந்த இடத்துல மேத்யூ வேர்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐபிஎல் டெபியூ 1 நாள். ஸோ மேத்யூ வேர்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் கீப்பர் ஆப்ஷனில். வார்னர் எடுத்துக்கிறேன். கில்லு சேஃபாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா சிவிசி ட்ராப் பண்ணால் கொஞ்சம் இப்போ விளையாடிட்டு வர்றாங்க, அதனால் சிவிசி அப்படியே வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி பிருத்திவிஷா இல்லை ஸ்டப்ஸு இதில் யாராச்சும் ஒரு பிளேயர் கொண்டு போகிறேன். ஸோ ஒரு 1 2 மோஸ்ட்லி என்னோடய ஆப்ஷனில் 6லேருந்து 7 பிளேயர் கொண்டு போகிறேன். ஒரு 4 பிளேயர் இன்னும் 5 பிளேயர் மாதிரி ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். அடுத்து கிராண்ட் லீக்கோட லீடர் போர்டில் ரொம்ப ரொம்ப லெஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி 1 or 2 பிளேயர்ஸை வந்து நீங்கள் ராங்காக வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போட்ட காசு கூட வராது. அதனால் கொஞ்சம் கிராண்ட் லீக்லாம் பார்த்து விளையாடுங்க. யாராச்சும் காசு கொடுங்க, நாங்கள் வின் பண்ணி கொடுக்குறோம், எங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி சொன்னால் யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம யூசர்ஸ்லாம் தெரியும். 2 3 4 5 இதில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து கிளிக் ஆகிட்டே இருக்கும். அது கரெக்டாக பிடிக்கிறது கஷ்டம். ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்க கிராண்ட் லீக்ல யாருக்கும் வந்து ₹1 கூட கொடுக்காதீங்க. நீங்களே வந்து சொந்தமாக டீம் போடுங்க. மேபி அந்த நாள் உங்களுடைய நாளாக இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 11 பிளேயர் கூட கரெக்டாக ட்ரீம் டீமில் வரலாம். சரிங்களா? ஸோ பார்த்து கிராண்ட் லீக் விளையாடுங்க. இந்த நாள் உங்களுடைய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா டீம் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.